ஆகஸ்ட் 27 ஜெப அறையில். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. வேதாகமத்தில் மறைவான இடம் என்பது 7 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மறைவான இடம் யாது? அது நம்முடைய ஜெப அறையே ஆகும். நீங்கள் நீண்ட நேரம் தேவனோடு தனிமையாக இருக்க விருப்பமற்றவர்களாயிருப்பீர்களாயின் அதன் பொருள் நீங்கள் மறைவான இடத்தில் ஜீவிக்கிறவர்கள் அல்ல என்பதே ஆகும். நாம் சரீரத்தில் களைப்புற்றிருந்தால் நம்மால் ஜெபத்தில் அதிக நேரம் செலவழிக்க முடியாது என்பது மெய்யே. ஆனால் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல் நாம் தெய்வ சமூகத்திற்காக ஏங்க வேண்டும். ஒரு அர்த்தத்தில் இந்த மறைவான இடம் தேவனுடைய இருதயமாகும். ஜெப ஜீவியம் என்பது தேவனுடைய இருதயத்தில் தங்கியிருத்தலாகும். தேவனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவதிலுள்ள ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் ஒருமுறை அனுபவித்து விட்டால் ஜெபத்தை நிறுத்தவே உங்களுக்கு மனமிராது. மோசே தெய்வ சமூகத்துக்கு மலை உச்சிக்கு சென்றான். அங்கு சம்பவித்தது என்ன? மோசே தேவனோடு பேசினதை காட்டிலும் தேவன் மோசேயோடு அதிகமாக பேசினார். நாம் தேவனுடைய இருதயத்தில் ஜீவிப்போம் என்றால் நாம் தேவனிடத்தில் பேசுவதை காட்டிலும் அவர் நம்மோடு அதிகமாக பேசுவார். நம்முடைய சபையின் ஸ்தாபகரான பாஸ்டர் பால் அவர்கள் இந்தியாவிலிருந்து சகோதரர் ஒருவருக்கு ஒரு அஞ்சல் அட்டையை அனுப்பினார். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது: நீங்கள் ஊழியத்தில் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. தெய்வ சமூகத்தில் மட்டும் தொடர்ந்து அமர்ந்திருந்து தேவன் உங்களை செய்ய சொல்லுகிறதை மட்டும் செய்யுங்கள். நம்முடைய ஜெபஜீவியமானது எந்த ஒரு சத்துருவும் உட்புக முடியாத ஒரு பலத்த கோட்டையை போன்றது. நமக்கு ஒரு நல்ல ஜெபஜீவியம் இருக்குமாயின் 91 சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் ஆகியவை நமது அருகில் கூட நெருங்கி வர முடியாது. ஒருவன் மிகவும் பலவீனமான ஒரு பரிசுத்தவானாயிருப்பினும் அவன் தன்னுடைய முழங்கால்களில் நிற்பதை காணும் போது பிசாசானவன் நடுங்குகிறான். இப்படி இருக்க தங்கள் ஜெப ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளும் போது தங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் அறியாதிருப்பது எவ்வளவு துக்ககரமானது. நாமமதை புக